அமெரிக்க எல்லைக்குள் புகுந்த ரஷ்ய நாட்டின் போர் விமானங்கள் சுமார் 14 மணி நேரம் வானில் வட்டமிட்டு அமெரிக்காவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளது. கிரீன்லாந்தை கைப்பற்ற துடிக்கும் அமெரிக்காவுக்கு பாடம் புகட்ட ரஷ்யா தயாராகிவிட்டதா? உண்மையில் வான்வெளியில் நடந்தது என்ன பார்க்கலாம். கடந்த ஜனவரியில் பொறுப்பேற்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருவது மட்டுமின்றி சிறிய நாடுகளுக்கு அவ்வப்போது மிரட்டலும் விடுத்து வருகிறார். அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்கள் கடத்துவதாக கூறி சமீபத்தில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்படுத்திச் சென்றார். இதனைத் தொடர்ந்து வெனிசுலாவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். ஈரானை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கியுள்ள அதிபர் ஈரானை சுற்றி போர் கப்பல்களையும் போர் விமானங்களையும் குவித்து வருகிறார். அதேபோல அமெரிக்காவின் பாதுகாப்பு கருதி கிரீன்லாந்தை கைப்பற்றப் போவதாக டிரம்ப் தொடர்ந்து பேசி வருகிறார். அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கைக்கு ஐநா மட்டுமின்றி நாட்டோ அமைப்புகளும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக ரஷ்யா அமெரிக்காவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்கா ரஷ்யா இடையிலான சர்வதேச கடல் எல்லையான பெரிங் கடல் பகுதியில் ரஷ்யாவிற்கு சொந்தமான 2 Tu-95MS போர் விமானங்கள் தொடர்ந்து 14 மணி நேரத்திற்கு மேலாக வட்டமடித்ததாக கூறப்படுகிறது. அணு ஆயுதங்களை சுமந்துச் செல்லும் திறன் கொண்ட இந்த விமானங்களை சுகோய் ரக போர் விமானங்கள் பாதுகாப்பாக அழைத்துச் சென்றதாகவும் அப்போது நடுவானில் போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பி சோதனை செய்ததாகவும் ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. அந்த சமயம் தங்கள் நாட்டு போர் விமானத்தை மற்றொரு நாட்டின் விமானம் ஒன்று கண்காணித்ததாகவும் ரஷ்யா கூறியது. இந்த விவகாரத்தில் தானாக முன்வந்து அமெரிக்கா விளக்கமளித்திருக்கிறது. அலாஸ்கா வான் பாதுகாப்பு மண்டலத்தில் பறந்த 5 ரஷ்ய போர் விமானங்களை கண்டறிந்து அவற்றை அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அதே சமயம் ரஷ்ய விமானங்கள் அமெரிக்கா கனடாவின் வான்வெளிக்குள் நுழையவில்லை என்று அமெரிக்க ராணுவம் விளக்கமளித்திருக்கிறது. ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை கிரீன்லாந்தை கைப்பற்ற துடிக்கும் அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட முதற்கட்ட எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது.